எத்தனையோ சினிமாக்களையும் டிவிக்களையும் பார்த்து நேரத்தையும் காலத்தையும் வீணாக்கி கொண்டிருக்கின்றோமே, இந்த ஆசிரியர்கள் எல்லாம் உங்கள் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள். நீங்கள் அதற்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டாமா? வாழ்க்கை கிடைத்தது ஈத்தோர் பிறவி மதித்திடுமேன் அப்படிம்பார் தேவாரத்தில் அப்பர். ஒரே ஒரு பிறவிடா, மிருகமாக பிறக்காமல் பறவையாக பிறக்காமல் மனிதனாக பிறக்கிறதுக்கு கிடச்சிருக்கு, அதை நீ உபயோகப்படுத்துகிறான்னு சொல்கிறாரு. ஏன் நீங்கள் அதை உபயோகப்படுத்தக்கூடாது? சரி, நேரத்தினுடைய அருமை தெரியுது. எதுக்காக இருந்தாலும் பயப்படுறோமே, அது என்ன? பய உணர்ச்சியும் பாதுகாப்பு உணர்ச்சியும் தேவைதான். ஆனால் அது மானுட முன்னேற்றத்தை மழுங்கடித்து விடக்கூடாது. டைம் முடிஞ்சு போச்சுன்னா நீங்கள் சொல்லலான்ட்ட. நோ இல்லை, நான் பாட்டு பேசிட்டு கூடாது. யூ ஆர் ஃப்ரீ டு டாக். டைம் முடிஞ்சிச்சுன்னா சொல்லலாம், நான் முடிச்சிடுவேன். இல்லை, தட் இன்டேக் ஆஃப் த க்ரௌட் இஸ் வெரி குட். தட்ஸ் வை ஐ எம் டெல்லிங். நல்லா உள் வாங்கிக்கிறீங்கன்னு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எல்லாரும் பயப்படுறோம். செக்கு மாடு கூட செருக்கோடு நடக்கிறதாம். வழியிலே வண்டி வாகனத்திற்கு வழியே இல்லை, விபத்திற்கு வழியே இல்லை என்று செக்கு மாட்டை போல் நாம் ஒரே இடத்திலே இருந்து கொண்டு நம்முடைய பார்வையை விசாலப்படுத்தப்படவில்லை என்றால் புறப்பட்ட இடத்திலேயே புதைக்கப்பட்டு விடுவோம். It is safe for the ship to be in the shore, but the ship is not meant for that purpose. கப்பல் கரையிலே இருப்பது கப்பலுக்கு வேண்டுமானால் பாதுகாப்பானதாக இருக்கலாம். ஆனால் கப்பல் செய்யப்பட்டதனுடைய நோக்கம் அது அல்ல, அது அல்லவே அல்ல. கப்பல் என்றால் கடலிலே செல்ல வேண்டும், புயலினை எதிர்கொள்ள வேண்டும், அலைகளை எதிர்கொள்ள வேண்டும், சென்றடைய வேண்டிய இலக்கினை சென்றடைய வேண்டும். அதுதான் வாழ்க்கை. அஞ்சி அஞ்சி சாவார் அவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனியிலேம்பான் பாரதி. சிப்பாயை கண்டு அஞ்சுவார், ஊர் சேவகன் வருதல் கண்டு மனம் பதைப்பார், துப்பாக்கி கொண்டொருவன் தூர வருதல் கண்டு வீட்டில் ஒளிப்பார், அப்பாலே எவனோ ஒருவன் செல்வான் அவன் ஆடையை கண்டு பயந்து எழுந்து நிற்பார், யாரிடத்திலும் பூனையைப் போல் ஏங்கி நடப்பார், அச்சமும் பேடிமையும் அடிமை சிறுமதியும் உச்சத்தில் கொண்டாரடி கிளியே இவள் வாழ தகுதியுண்டோ, மானம் சிறிதென்றெண்ணி வாழ்வு பெரிதென்றென்னும் ஈனர்க்கு இவ்வுலகந்தனில் இருக்க நிலைமை உண்டோம். எதுக்காக இருந்தாலும் பயப்படுறது, தொட்டதுக்கெல்லாம் பயப்படுறது. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சம் என்பதில்லையேன்னு சொன்னான் பாரதி. தன்னுடைய பெண்ணை அழைச்சிக்கிட்டு அரவிந்தரை பார்க்க போகிறாரு பாண்டிச்சேரியில். அரவிந்தர் தாடி மீசையோடு உட்காந்துருக்காரு. அவரை பார்த்தோன்னே அந்த பொண்ணு அழுவுது, பாரதியாரோட பொண்ணு. உடனே சொல்கிறான், தைரியமே வாழ்க்கை, பயமே மரணம், அச்சம் தவிர் அப்படிங்கிற வார்த்தை பாரதியினுடைய வாயிலே உதித்தது அந்த நேரத்தில் தான். தயவுசெய்து அச்சத்தை தவிர்த்து விடுங்கள். நம்மளால் செய்ய முடியாது இவ்வளோ பெரிய காரியம். தாழ்வு மனப்பான்மையை அகற்றுங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன் தெரியுமா? நம்மகிட்ட இந்த குறை இருக்க, அந்த குறை இருக்க, ஆங்கிலம் தெரியவில்லையே, நம்ம கருப்பாக இருக்கிறோமே, இதெல்லாம் குறையா? ஆங்கிலம் என்பது ஒரு அறிவல்ல, அது ஒரு மொழி. அதை முதல்ல தெரிஞ்சுங்க. 6 மாதம் கஷ்டப்பட்டீங்கன்னா ஆங்கிலம் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் சொல்கிறதா ஆங்கிலம் கேட்கும். கருப்பு என்பது நம்முடைய இந்தியர்களினுடைய நிறம். நம்முடைய மூதாதையர்கள் சூரிய ஒளியிலே வேலை பார்த்தவர்கள், அதனால் நிறம் கருப்பாக இருக்கிறது. ஆரோக்கியமானது கருப்பு நிறம்தான் என்று மருத்துவம் கூறுகிறது. கருப்பாக இருக்கணும் தயவுசெய்து பெண்கள் மறந்துடாதீங்க. கல்லூரியில் காலெடுத்து வைத்தவுடன் கருப்பை சிவப்பாக்கும் முயற்சியிலேயே நிறைய பெண்கள் தன்னுடைய முழு நேரத்தையும் வீணாக்குவதை நான் பார்த்தவன். ஒன்று கூட ஆகாது, என்ன கிரீம் போட்டு தடவினாலும் ஆகாது. சரி, அப்படின்னா உண்மையான அழகுனா மஞ்சள் அழகும், குஞ்சி அழகும், கொடுந்தானை கோட்டழகும் அழகல்ல. பெண்களுக்கு கல்வி அழகே அழகுன்னு. மயிரின் வனப்பும் கண்கவர் மார்பின் வனப்பும் பல்லின் வனப்பும் வனப்பல்ல, பெண்களுக்கு நூற்கிணைந்த சொல்லின் வனப்பே வனப்பு. நான் படித்து சொல்கிறல்ல, அதான்டா வனப்பு.
முதல்ல அழகு எதுங்கிறத சின்ன வயசில் தயவுசெய்து புரிஞ்சுங்க. மனசில் வந்து தாழ்வு மனப்பான்மையை விட்டொழியுங்கள். குறைகள் இல்லாத மனிதர்கள் உலகிலே கிடையாது. நீருக்கும் நுரை உண்டு, நெல்லிற்கும் உமி உண்டு, புல்லிதழ் பூவிற்கும் உண்டு. யாருமே குறைகள் இல்லாதவர்கள் கிடையாது நாட்டில். உங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் குறையே கிடையாது. தாழ்வு மனப்பான்மையை தூக்கி எறியுங்கள். இதை எப்படி நம்மளால் செய்ய முடியும் அப்படின்னு வியந்தெல்லாம் நிற்காதீங்க. என்ன பெரிய ஆலமரம் ஒரு விதையில் தானே துவங்கியது? என்ன பெரிய சமுத்திரம் ஒரு துளியில் தானே துவங்கியது? என்ன பெரிய காவியம் ஒரு எழுத்தில் தானே துவங்கியது? என்ன பெரிய ஐஏஎஸ், என்ன பெரிய ஐபிஎஸ், அல்லது என்ன பெரிய டாக்டர், என்ஜினியர்? 5 கேள்விக்கு பதில் தானே. அதை நம்ம புரிஞ்சுக்கலன்னா எவ்வளோ பெரிய தப்பு. எல்லாரும் வெற்றி வெற்றின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்லிக்கிறேன். 10வது முடிச்சு +2க்கு வந்தவங்களுக்கு, வெற்றி பெறும் வரை குதிரை வேகத்தில் ஓடு, வெற்றி பெற்ற பிறகு குதிரையை விட வேகமாக ஓடு. ஏன் தெரியுமா அப்படி சொல்றேன்? டு ரீச் எ பர்டிகுலர் பிளேஸ் இஸ் டிஃபிகல்ட், டு மெயின்டைன் த சேம் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். ஒரு இடத்தை அடையிறது கஷ்டம், அடைஞ்ச இடத்தை தக்க வச்சுக்கிறது அதை விட கஷ்டம். வெற்றி பெறும் வரை அமைதியாக இரு, வெற்றி பெற்ற பிறகு அடக்கமாக இரு. ஏன் அப்படி சொல்றேன் தெரியுமா? சில்லறை வெற்றிக்கே சிலிர்த்து போனவர்களும் உண்டு, மகத்தான வெற்றியிலும் மயங்காதிருப்பவர்களும் உண்டு. என்னுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு உதாரணத்தை சொல்லுகின்றேன் மாணவர்களே, மாணவிகளே. இதை சொல்லுவது மாணவிகளுக்காக. மாணவிகளினுடைய பலம், பெண்களினுடைய பலம் எவ்வளவு பெரியது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கே படித்தார்ல நண்பர் பாணி அவர்கள் படிக்கும்போது 3 முறை அகில இந்திய போட்டியிலே, துப்பாக்கி சுடும் போட்டியிலே தமிழகத்தின் சார்பாக கலந்து கொண்டு புலனாய்வு துப்பாக்கி சுடுதலில் தங்கப்பதக்கம் வாங்கினார்னு நீங்கள்லாம் கைதட்டினீங்க. அதெல்லாம் ஜெயிச்ச கதை. அதை மீறிய சம்பவங்கள் உண்டு. நான் மட்டும் நான் வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கிட்டே வந்திருக்கேனா? எத்தனை இடையூறுகள், எத்தனை தடுமாற்றங்கள். முயற்சிக்கு முன்னால் வருகின்ற தயக்கமும் வெற்றிக்கு பின்னால் வருகின்ற மயக்கமும் ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்தை கெடுத்துவிடும். இதை எனக்கு சொல்லித் தருவதற்கு ஆள் இல்லை. உங்களுக்கு நான் சொல்ற மாதிரி. மூன்று முறை தங்கப்பதக்கம் பெற்ற காரணத்தினால் இந்த தமிழக காவல்துறை 4வது முறையாக நான் தங்கப்பதக்கம் பெறுவேன் என்று என்னை தேர்வு செய்து அகில இந்திய போட்டிக்கு அனுப்பியது. அங்கே போனால் 3 முறை தங்கப்பதக்கம் வாங்கும்போது உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். 100 அடி தூரத்தில், 100 கஜ தூரத்தில் டார்கெட் இருக்கும். துப்பாக்கியால், பிஸ்டலால் 6 ரவுண்டு சுடணும். உங்களுக்கு தெரியும், புல்லில் அடித்தா 5 மார்க், இன்னரில் அடித்தா 3 மார்க், அவுட்டரில் அடித்தா 1 மார்க். ஒவ்வொரு தடவையும் நான் போகும்போது, ஒரு தடவை போனால் அடுத்த 3 வருஷத்துக்கு கன்சிக்யூட்டிவ் இயர்ஸ் 3 இயர்ஸுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்மளே ஜெயிச்சிருவோம், அடுத்தவங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணுன்ட்டு. ஒரு தடவை நாசிக், ஒரு தடவை லக்னோ, ஒரு தடவை காஷ்மீர், 3 இடத்துல நடந்துச்சு. 3லேயும் நான் ஜெயிச்சிட்டேன். 4வது தடவை போகிறேன், ஜம்முவில் நடக்குது. இந்த 3 தடவை நான் ஜெயிக்கும் போதும் எல்லாரும் நாக் அவுட் சிஸ்டத்தில் அவுட் ஆகிடுவாங்க. கடைசியாக ஒருத்தர் இருப்பார், அச்சுதன் நாயர் அப்படின்னு அவருடைய பேர். கேரளாவில் இருந்து வந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர், என்னை விட வயதில் மூத்தவர். எப்படியாவது ஒரு 1/2 மார்க் 1 மார்க் அவரை விட நான் அதிகமாக வாங்கி நான் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தேன். நான் தங்கப்பதக்கம் வாங்கும்போது அவர் அப்படி அலட்சியமாக பார்ப்பேன். அவர் அதை பற்றி கவலையே பட மாட்டார், பேசாமல் தலையை குனிஞ்சிட்டு போயிடுவார். மிக அடக்கமானவர், அறிவுபூர்வமானவர். 4வது தடவை போகும்போது எல்லாரும் அவுட் ஆகிட்டாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து வர்ற ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸு, காவலர்கள்லேருந்து எல்லாருமே யாரெல்லாம் துப்பாக்கியில் நல்லா சுடுறாங்களோ, ஒவ்வொரு ஸ்டேட்டும் திறமையானவர்களோ ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்காக ஆண் பெண் எல்லாத்தையுமே அனுப்பிச்சிருப்பாங்க. கடைசி அப்படி திரும்பி பார்த்தேன், எங்கே அச்சுதன் நாயர் அப்படின்னு கேட்டேன். அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார் அப்படின்னு. மகா மகிழ்ச்சி எனக்கு, ஏன்னா போட்டிக்கு எனக்கு ஆளே இல்லைன்ட்டு. சரி, யார் என்னோட போட்டி போட போகிறது அப்படின்னு அந்த பார் அப்படின்னு காமிச்சாங்க. ஒரு 6 அடி உயரத்தில் நல்ல அழகாக ஐபிஎஸ் ட்ரெஸ்ஸோட ஒரு பொண்ணு நின்றுட்டு இருந்துச்சு. கேரளாலேருந்து வந்திருக்கிற ஐபிஎஸ் ஆஃபீஸர், பேர் அர்ச்சனான்னு. எனக்கு ஒரே ஆச்சரியம்.
40 வருடங்களுக்கு முன்னால் துப்பாக்கி சுடுகின்ற போட்டியிலே 3 முறை தங்கப்பதக்கம் வாங்கிய என்னை எதிர்த்து ஒரு பெண் முதல் முறையாக. நான் உடனே ரொம்ப சைக்காலஜிக்கலாக யோசிக்கணும், அந்த பொண்ணுக்கு ஒரு பயத்தை உண்டாக்கிடுவோம், இதெல்லாம் வந்து நம்மகிட்ட சுடுறதா அப்படின்ட்டு டாஸ் போடுவாங்க, யார் முன்னாடி சுடுறதுங்கிறத முடிவு பண்ணுறதுக்காக. டாஸில் ஜெயிக்கிறவங்க நான் பின்னால் சுடுறேன், எதிரியினுடைய பலம் என்னன்னு பார்த்துக்கிட்டு சுடுறேன்னு சொல்லுவாங்க. நான் போய் டாஸ்லாம் வேண்டாம் அப்படின்னு நானே சுடுறேன் அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ பெரிய ஆளா நான். அந்த பொண்ணு இப்படி உட்காந்துச்சு, உட்காந்துக்கிட்டே அப்படின்னுச்சு. அப்போவே எனக்கு ஒரு மாதிரி, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு போய் 6 ரவுண்டை சுடுறேன். 5 ரவுண்டு புல்லு, 1 ரவுண்டு இன்னர், நல்ல ஸ்கோர். ஒரு நாளைக்கு நான் 20 ரவுண்டு ப்ராக்டிஸ் பண்ணுறவன் வந்து உட்காந்துட்டேன். தேவாரம் அவர்கள் வந்து நல்லா சுட்ட, யூ வில் கெட் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தார். அந்த பொண்ணு அங்கேருந்து வந்துச்சு, ஒரே மூச்சில் 6 ரவுண்டு சுட்டுச்சு, என்னை விட குறைச்ச நேரத்தில் படப்படன்னு சுட்டுச்சு. அதுவும் 5 ரவுண்டு புல்லு, 1 ரவுண்டு இன்னர். எனக்கு பெரிய ஆச்சரியம். இதை சுட்டு இருந்த முறையை பார்த்தோன்னே தேவாரம் சொன்னார், அந்த டார்கெட்டை நீ பாருன்னாரு. பட்டன் அழுத்தினா டார்கெட் பக்கத்தில் வந்துடும். டார்கெட்டை பார்த்தேன் நான், அதை பயமுறுத்தணும்ல நான் நினச்சேன். நான் பயந்துட்டேன். ஏன் தெரியுமா? குரூப்பிங்னு சொல்லுவாங்க. ஒரு துப்பாக்கி குண்டு துளைத்ததோடு சேர்ந்து என்னுடைய துப்பாக்கி குண்டுகள் துளைத்ததை விட அந்த பெண்ணினுடைய துப்பாக்கி குண்டுகள் துளைத்தது மிகவும் நெருக்கமாக இருந்தது. என்னடா கதை கந்தலாயிடும் போல் இருக்கே அப்படின்னு நான் நினைக்கும் போது ஜட்ஜு சொன்னார், 2 பேரும் ஈக்குவல் மார்க் டாஸ் போட்டுடலாமான்னாரு. உடனே எஸ்ன்னு. தோத்தா டாஸில் தோத்தோன்னு சொல்லிக்கலான்னு. அந்த பொண்ணு அங்கேருந்து வந்துச்சு, மிஸ்டர் கலியமூர்த்தி, திஸ் இஸ் நாட் ஏ கேம் ஆஃப் சான்ஸ், திஸ் இஸ் ஏ கேம் ஆஃப் ஸ்கில். சீட்டு குலுக்கி போட்டு எடுக்கிறது இல்லைடா, திறமையை வச்சு முடிவு பண்ணுறது. உனக்கு தைரியம் இருந்தால் வா திரும்ப சுடலான்னு. ஒத்துக்கொண்டேன், வேறு வழி இல்லை. 10 ரவுண்டு கொடுத்துட்டான் ஜட்ஜு, திரும்ப டை ஆகிடக்கூடாதுன்னு. முதல்ல சுடுறேன்னு வேற சொல்லியிருக்கேனா? உலகத்தில் உள்ள தெய்வங்கள் எல்லாத்தையும் வேண்டிட்டு பயிற்சி முயற்சியிலெல்லாம் நம்பிக்கை வச்சு ஒரே மூச்சில் 10 ரவுண்டு சுட்டேன். 9 ரவுண்டு புல்லு, 1 ரவுண்டு இன்னர். அது மாதிரி என் ப்ராக்டிஸ்லேயே சுட்டதில்லை. நான் தான் ஃபஸ்ட்டுன்ட்டு வந்து உட்காந்தேன். அங்கேருந்து அந்த பொண்ணு அலட்சியமாக வந்துச்சு. 6 அடி உயரம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, விரல்லாம் நீட்டமாக இருக்கும், ட்ரிகர் ஆப்ரேட் பண்ணுறது ஈஸி. 10 ரவுண்டையும் மேகசீனில் 1 செகண்டில் லோட் பண்ணிச்சு, ஒரே மூச்சில் சுட்டுச்சு. 10க்கு 10 புல்லு. நான் தோற்று போய்விட்டேன். இதுக்கே இப்படி கை தட்டுறீங்களா? கிளைமேக்ஸே நம்ம தான். துப்பாக்கியை தூக்கி கீழே போட்டேன். அந்த பொண்ணு அங்கேருந்து வந்து துப்பாக்கி தொடச்சி எடுத்து என் கையில் கொடுத்துட்டு எனக்கு ஒரு சல்யூட் அடிச்சிச்சு யூனிஃபார்மில். நான் எழுந்துச்சு, நான் ஒரு சல்யூட் அடித்தேன். ஏம்மா நாளில் உனக்கு சல்யூட் அடிக்கணும், நீ ஏம்மா எனக்கு சல்யூட் அடிச்சா அப்படின்னு கேட்டேன். அது என்ன சொன்னிச்சு தெரியுமா? சுத்தமான தமிழில், பெண்களே, மாணவிகளே, மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். கலியமூர்த்தி அவர்களே, என்னிடம் தோற்றதற்காக நீங்கள் துளி கூட வருத்தப்படக்கூடாது. ஏன் தெரியுமா? 3 முறை உங்களிடம் தங்கப்பதக்கத்தை பறிகொடுத்த அச்சுத நாயரினுடைய மகள் நான், அவர் என்னுடைய தந்தை என்றார். நீ ஒரு நாளைக்கு 20 ரவுண்டு ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு உங்கள் கோச்சுக்கிட்ட நான் கேட்டுக்கிட்டு, நான் 60 ரவுண்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். என் விரலை பாருந்துச்சு, காய்ச்சி போயிருந்துச்சு. அப்படியே நீ எப்படா என்னை ஜெயிக்க முடியும்னு கேட்டுச்சு. தெரியுதா உங்களுடைய தைரியம் என்ன, திறமை என்னன்னு? நான் தோற்று போனதில் உங்களுக்கு அவ்வளோ மகிழ்ச்சியா? இதுதான் பெண்களினுடைய திறமை. தயவு செய்து வெற்றி என்பது என்ன? சில்லறை வெற்றிக்கே சிலிர்த்து போகக்கூடாது. மகத்தான வெற்றியிலும் மயங்காது இருக்க வேண்டும் என்று நான் கூறியதும், முயற்சிக்கு முன்னால் வருகின்ற தயக்கமும் வெற்றிக்கு பின்னால் வருகின்ற மயக்கமும் ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்தை கெடுத்துவிடும் என்று நான் சொன்னதற்கு காரணம் இதுதான். சரி, சாதனை என்னென்ன? தேடி சோறு நிதந்தின்று பல சின்ன சிறு கதைகள் பேசி, மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் பாட பல செயல்கள் செய்து, நரை கூடி கிழப்பருவம் மீதி கொடுங்கூற்றுக்கு இறையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோம் பாரதி. பிறந்தோம், வளர்ந்தோம், பள்ளிக்கூடத்துக்கு வந்தோம், சாப்பிட்டோம், தூங்கினோம், கல்யாணம் பண்ணிட்டோம், குழந்தை பெற்றுக்கிட்டோம், வயசாயிடுச்சு, முடி நரைச்சி போச்சு, தோல் சுருங்கி போச்சு, செத்து போயிட்டோம். மிருகங்களாக தானே செய்யுது. அப்போ நம்மளுடைய பொறுப்பு என்ன? எதையாவது சாதித்து விட்டுத்தான் சாவேன்
என்று அறைகூவல் எடுத்துக்கொள்ள வேண்டும். வெற்றி பெற்ற வாழ்க்கை தான் என்னுடைய வாழ்க்கை என்று நினைக்க வேண்டும். ஏன்னா நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கின்ற அத்துணை பேருமே நமக்கு தோல்வியாக இருக்கே அப்படின்லாம் நினைக்காதீங்க. அத்துணை பேரும் வெற்றி பெற்றவர்கள் என்று நான் அடித்து சொல்லுவேன். உங்களால் மறுக்கவே முடியாது. எல்லாரும் வெற்றி பெற்றவர்களே, கடைசியில் இருந்தாலும் முதல்ல இருந்தாலும். எப்படி தெரியுமா? நீங்களாம் சயின்ஸ் படிக்கிறீங்கல்ல, ஒரு நிலையான கருமுட்டையை நோக்கி 70 கோடி விந்தணுக்கள் செல்லுகின்றன. எந்த விந்தணு வேகமாகவும் விரைவாகவும் செல்லுகிறதோ அது கருமுட்டையை அடைந்து கருப்பையிலே குழந்தையாக வளர்ந்து கருப்பையில் உள்ள சவால்கள் அத்துணையும் சந்தித்து வெற்றியோடு வெளியிலே வந்து பிறக்கும் போதே வெற்றியோடு வந்து விழுந்தவர்கள் தானே அத்துணை பேரும். இதை நீங்கள் யாராவது மறுக்க முடியுமா? பின் தோல்வி எங்கிருந்து வரும்? தோல்வி உங்களுக்கு எங்கிருந்து வரும்? சரி, அம்மா அப்பாலாம் பெரிய எதிர்பார்ப்போடு உங்களோட அனுப்பிச்சிருக்காங்க. வாழ்க்கையில் எப்படி வெற்றி பெறணுங்கிறத முழுமையாக சொல்லியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். பெற்றோர், குறிப்பாக தாய், சொல்லி முடித்து விடுகின்றேன். என்ன தாய்? அம்மா அம்மான்னு சொல்கிறேனே, என்ன? யார் அந்த தாய்? அதற்கு முன்னால் ஒழுக்கம் ஒழுக்கம் என்று சொல்லுகிறார்களே, தலைப்பே ஒழுக்கத்தை கொடுத்துருக்கிறாரு. என்ன ஒழுக்கம்? ஒழுக்கத்தை உருவாக்கி வளர்ப்பதுதான் கல்வியினுடைய தலையாய குறிக்கோள். ஒழுக்கத்தை தராத கல்வியும் விளைச்சலை தராத வயலும் வீணானது. கல்வியின் பயன் அறிவு, அறிவின் பயன் பண்பாடு, பண்பாட்டின் பயன் ஒழுக்கம். தனி மனித வளர்ச்சியும் சமுதாயத்தினுடைய முன்னேற்றமும் தனி மனித ஒழுக்கத்தை சார்ந்தே இருக்கிறது. When wealth is lost, nothing is lost. When health is lost, something is lost. When character is lost, everything is lost. ஏன்? மனதிலே நினைத்ததற்கெல்லாம் அனுபவிப்பதற்கு ஆசைப்பட்டால் துன்பங்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். மனதை வேலைக்காரனாகவும் அறிவை தலைவனாகவும் கொண்டு சிந்தித்தால் முழு வாழ்க்கையிலும் நாம் நிம்மதியாக வாழ முடியும். இள வயதிலே புயல் போல வருகின்ற உணர்ச்சிகளை நீங்கள் அடக்கி ஆள கற்றுக்கொள்ள வேண்டும். இள வயதிலே உங்களுடைய உணர்ச்சிகளை நீங்கள் அடக்கி ஆள கற்றுக்கொள்ளவில்லை என்றால் வாழ்க்கை முழுவதும் கஷ்டப்படுவோம். இதில் இருவேறு கருத்துக்கு இடமில்லை. காவல்துறை அதிகாரியாக நான் கண்டதையும் கற்றதையும் பெற்றதையும் இந்த அவையிலே நான் பதிவு செய்து கொண்டிருக்கின்றேன். ஒரு அதிகாலை பொழுதிலே எழுந்து நெஞ்சிலே கை வைத்து எத்தனையோ கெட்ட பழக்கங்களுடன் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே. அதை நினைத்தால் நம்முடைய சிந்தனை சிதறுகிறதே. படிப்பில் ஒருமுகப்படுத்தப்படவில்லையே, முடியவில்லையே. அதற்கு என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்களுக்கு தெரிந்தால் நம் மானம் போய்விடும், மற்றவர்களுக்கு தெரிந்தால் நம் மரியாதை போய்விடும் என்று எத்தனையோ கெட்ட பழக்கங்கள். அவற்றை விட்டொழிக்க வேண்டும் என்று நீங்களே முடிவு செய்து கொண்டு ஒவ்வொரு பழக்கமாக நீங்கள் விட்டொழித்தால் உங்களை வெல்ல யாராலும் முடியாது. இதை சொல்லுவதற்கு ஒரு பெரிய ஞானியோ உங்களுடைய ஆசிரியர்களோ நிர்வாகிகளோ நானோ தேவையில்லை. நீங்களே போதும். உலகத்திலே ஒரு அயோக்கியன் குறைந்தான் என்பது சர்வ நிச்சயம். யூ பி த சேஞ்ச் யூ வாண்ட் என்கிறார் மகாத்மா காந்தி. எப்படி இந்த உலகம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ அந்த மாற்றத்தை முதலிலே உன்னிடமிருந்து உருவாக்கு. ஒவ்வொருத்தரும் உருவானோம்னா நாடு நல்லாயிடும்ல. சரி, இப்போ நம்ம எப்படி இருக்கோம்? 2 விஷயம் சொல்கிறேன். சமீபத்தில் ஒரு பெண்கள் மாநாடு நடந்துச்சு. அதில் கலந்துக்கிறதுக்காக 2 பெண்கள் இந்தியாவிலேருந்து போயிருந்தாங்க. மேலை நாட்டு பெண்களினுடைய நாகரிகத்தை பார்த்து நம்முடைய பெண்கள் வியந்து போய் நிற்கும்போது அவர் அங்கேருந்து அந்த யார் தலைவரோ யார் தலைவியோ அவங்க 2 பேரும் நம்ம பெண்கள்கிட்ட வந்தாங்க. நேராக வந்து உங்களிடம் நாங்கள் தோற்று போய்விட்டோம். நாங்கள் இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். எங்கள்கிட்ட நீங்கள் தோற்று போயிட்டீங்களா? என்ன எங்கள்கிட்ட தோற்று போயிட்டீங்க? நாங்கள் சேரியை கட்டிட்டு அமைதியாக வந்து உட்காந்துருக்கோம். நீங்கள் உங்களை பார்த்து நாங்கள் வேந்துகிட்ருக்கோம். நீங்கள் எப்படி சொல்கிறீங்களே? என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா அந்த தலைவி? ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உலகத்தால் போற்றப்படுகின்ற பண்பாட்டை நீங்கள் உடைக்கவில்லை, நாங்கள் உடைத்து விட்டோம். அதனால் உங்களிடம் தோற்றுவிட்டோம். கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் வீர துறவி விவேகானந்தர் மிகப்பெரிய உரையாற்றி வந்து அமர்ந்தார். அத்துணை பேரும் மெய்மறந்து போயிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னு ஆரம்பித்து பேசினார்.
எட்வின் மெர்வின் என்ற ஆங்கில பேராசிரியர் தமிழகத்து பெண்களையும் விவேகானந்தரையும் குறைத்து பேச வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு, விவேகானந்தர் அவர்களே பெண்களை அடிமைப்படுத்துகின்ற, மனைவியை அடிமைப்படுத்துகின்ற ஒரு தேசத்திலிருந்து தானே நீங்கள் வந்து பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று கூறினார். அரங்கமே அமைதியாகிவிட்டது. அத்தனை பேர் நடுவில் இப்படி சொல்லுகிறாரே என்று சிறிது கூட சளைக்கவில்லை. வீர துறவி விவேகானந்தரிடமிருந்து பதில் சீறி பாய்ந்தது. மாணவர்களே, மாணவிகளே, என்ன சொன்னார் தெரியுமா? பேராசிரியர் எட்வின் மெர்வின் அவர்களே, நான் சொல்லுகின்ற பதிலை நீங்கள் கேட்டுவிட்டு எந்த தேசத்தினர் பெண்களை அடிமைப்படுத்துகிறார்கள், இந்தியர்கள் பெண்மையை எப்படி போற்றுகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு, எங்களுடைய நாட்டிலே மனைவியை தவிர மற்ற பெண்களை நாங்கள் தாயாக பார்க்கிறோம். உங்களுடைய மேலை நாட்டிலே தாயை தவிர மற்ற பெண்களை நீங்கள் மனைவியாக பார்க்கின்றீர்கள். யார் உயர்ந்தவர்கள் என்று கேட்டார். அப்படிப்பட்ட ஒழுக்கத்திற்கும் பண்பாட்டிற்கும் சொந்தக்காரர்கள் நாம். உங்களுக்கு தெரியுமா, 6 மாதத்திற்கு முன்னால் நான் அமெரிக்காவிற்கு சென்றிருந்தேன். பல்கலைக்கழகத்திலே ஒபாமா உரையாற்றி கொண்டிருந்தார். ஒபாமாட்ட போய் எல்லாரும் இந்த பில்கேட்ஸை, மைக்ரோசாஃப்ட் ஓனரை அமெரிக்காவிலேருந்து நாடு கடத்திருங்க. ஏன்னா 100க்கு 60 பேர் இந்தியாவிலேருந்து வர்றவனுக்கே வேலை தர்றான். அதில் 30 பேர் தமிழ்நாட்டுக்காரங்களாக இருக்கிறாங்க. எல்லாரும் அண்ணா யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு பெண்கள் ஆண்கள் வந்து அவங்க தான். ஒரு கூகுளோட சிஇஓ வந்து சுந்தர் பிச்சை, ஒரு மைக்ரோசாஃப்டோட சிஇஓ வந்து சத்யா நாதல்லா, தலைமை பொறுப்பெல்லாம் அவனுக்கே கொடுக்குறாங்க. இவனெல்லாம் வச்சுக்காதீங்கன்னு சொல்லி எல்லா இண்டஸ்ட்ரியலிஸ்டும் போய் சொல்கிறாங்க. நடந்த நிகழ்வு. உடனே அவர் சொல்கிறாரு, சரியா நான் பில்கேட்ஸை கூப்பிட்டு வான் பண்ணுறேன். யார்? ஒபாமா. பில்கேட்ஸை கூப்பிட்றாரு. பில்கேட்ஸ் போகிறாரு. போனோடனே பில்கேட்ஸ்கிட்ட, ஏன் அப்படி பண்ணுற, ஒரே இந்தியாக்காரனுக்காக வேலை கொடுக்குறேன்னு ஒரே கம்ப்ளைண்ட்டாக இருக்குது, உன்னை நாடு கடத்த சொல்கிறான் எல்லாரும் அப்படின்னு சொல்கிறார். பில்கேட்ஸ் என்ன சொன்னார்? ஒபாமா அவர்களே, நீங்கள் நாடு கடத்துவதை பற்றி நான் துளி கூட கவலைப்படவில்லை. ஒரே ஒரு கோரிக்கை, என்னை நீங்கள் நாடு கடத்த வேண்டுமென்றால் தயவுசெய்து இந்தியாவிற்கு கடத்தி விடுங்கள். ஏன் சொல்கிற, ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டார். என்ன சொன்னார் தெரியுமா? நான் இந்தியர்கள் 60 பேருக்கு வேலை கொடுக்கல, 60% பேருக்கு நான் வேலை கொடுக்கலன்னா இந்த மைக்ரோசாஃப்ட் கம்பெனி அமெரிக்காவில் இருக்காது, அது இந்தியாவில் இருக்கும், அதை புரிஞ்சுக்கன்னார். அமெரிக்காவில் இருக்காது, இந்தியாவில் இருக்கும்னாரு. மைக்ரோசாஃப்ட் கம்பெனி அமெரிக்காவில் இருக்காது, அது இந்தியாவில் தான் இருக்கும்னாரு. ஏன் அப்படி சொன்னார்னா, மேடைக்கு வந்தார். எல்லா மாணவர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் அத்தனை பேரையும் உட்கார வச்சார். ஒரே ஒரு கேள்வி உங்கள்கிட்ட என்ன ஆரம்பித்தார். இந்தியாவில் 100 பேருக்கு கூட ஒரு கம்ப்யூட்டர் இல்லை, இப்போ தான் கொடுக்குறாங்க அரசாங்கத்திலே. அமெரிக்காவில் 100 வருஷமாக கம்ப்யூட்டர் ஒருத்தனுக்கு இருக்குது. ஆனால் இந்த கம்ப்யூட்டர் துறையிலே அமெரிக்க மாணவர்களால் இந்திய மாணவர்களை ஜெயிக்க முடியவில்லையே, ஏன்னு கேட்டார். இதை மாதிரி உட்கார்ந்திருந்த ஒரு ஆசிரியை இந்தியாவிலிருந்து அமெரிக்காவிற்கு சென்று அமெரிக்க குடியுரிமை பெற்ற ஆசிரியை நேராக மேடைக்கு போனாங்க. ஒபாமா அவர்களே, அனுமதி அளித்தால் அதற்குரிய பதிலை நான் கூறுகின்றேன். அவங்க ஒரு ஆசிரியை. அனுமதி வழங்கப்பட்டது. நேராக மைக்கிட்ட வந்தாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? அமெரிக்காவிலே பெற்றோர்களும் ஆசிரியர்களும் பிள்ளைகளுக்கு கல்வியை மட்டும் சொல்லித் தருகிறீர்கள், ஆனால் எங்கள் இந்தியாவிலே பெற்றோர்களும் ஆசிரியர்களும் பிள்ளைகளுக்கு கல்வியோடு சேர்த்து ஒழுக்கத்தையும் உழைப்பையும் சொல்லித் தருகிறார்கள். இந்திய தேசத்தினுடைய எழில்மிக்க மாணவ செல்வங்களே, சமுதாய வீதியிலே நீங்கள் கைவீசி நடக்கும்போது தயவுசெய்து நீங்கள் மட்டும் தனியாக நடப்பதாக ஒருபோதும் நினைத்து விடாதீர்கள். 5000 ஆண்டுகள் பெருமை வாய்ந்த இந்த இந்திய தேசத்தினுடைய பாரம்பரிய பெருமைகளும் நம்முடைய மூதாதையர்களுடைய, நம்முடைய முன்னோர்களினுடைய தியாகமும் பெற்றோர்களினுடைய உழைப்பும் ஆசிரியர்களுடைய அறிவுரையும் எல்லாவற்றையும் விட
பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர் என்ற நினைவகற்றாதீர் என்ற சொல்லத்தக்க பெருமை வாய்ந்த உங்களுடைய ஒழுக்கமும் உங்களுடன் கூடவே வருகின்றன என்பதை ஒருபோதும் மறக்காதீர்.